இருக்காங்க. அவங்க அம்மா வராங்க. வந்து காஃபி குடுக்குறாங்க. "இங்க பாருடி இந்த காஃபிய கொண்டு போய் குடு. அங்க மாப்பிள வந்திருக்காரு" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே தனத்துக்கு கோவமா வருது. "நான் எதுக்காக காஃபி குடுக்கணும்? நான் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருடி உங்க அப்பா வெளிய இருக்காரு. உன்ன அடிச்சு போட்டுருவாரு. சொல்ற பேச்ச கேளு. போய் குடுத்துட்டு வா போ" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தனம் காஃபி எடுத்துட்டு வராங்க. அப்படியே மாப்பிள பார்க்குறாரு. பார்த்துட்டு, பொண்ணு அழகா தான் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பார்த்துட்டு அங்கருந்து போறாரு. போன உடனே அவங்க அம்மாவுக்கு கோவமா வருது. தனத்தோட அம்மாவுக்கு கோவமா வருது. "ஆமா, நீங்க மனசுல என்னதான் நெனச்சிட்டு இருக்கீங்க? 45 வயசு ஆகுது. அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. "ஏய்! என்னடி பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளை என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? 100 பவுன் நகை குடுத்துருக்காரு. அதுல 50 பவுன் பொண்ணுக்கு போட சொல்லியிருக்காரு. மீதி 50 பவுன் நம்பளையே வச்சுக்க சொல்லியிருக்காரு தெரியுமா? நீ என்ன வேண்டான்னு சொல்ற? இவளுக்கும் 2ஆம் தாரம், அவனுக்கும் 2ஆம் தாரம். இதுல என்ன இருக்கு? நான் பண்றதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும். இந்த கல்யாணம் சீக்கிரமா நடக்கும்" அப்படின்னு சொல்றாரு. அங்கருந்து அவங்க பொண்ணு செல்வி கிட்ட சொல்றாரு. "செல்வி இங்க பாரு. உன் வீட்டுக்காரன் உன்ன எதுக்காக இங்க அனுப்பி வச்சான்? 10 பவுன் நகை வேணும்னு கேட்டான்ல. அந்த 50 பவுன்லேருந்து 12 பவுன் நகை எடுத்துட்டு போ. எங்க அப்பா 2 பவுன் சேர்த்து குடுத்தாருன்னு சொல்லு. நீ போய் சந்தோஷமா வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே போறாரு. தனம் பயங்கரமா அழறாங்க. "எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன். கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கருந்து அவங்க அம்மாவ கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வெளிய அப்படியே ஒரு மாரி ரிசப்ஷன்ல டென்ஷனா இருக்காரு. கதிர் வந்து கேட்குறாரு, "எவ்வளோ பணம்? என்ன ஏது?" எல்லாமே கேட்குறாரு. அங்க வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு கேட்குறாரு, "எங்க அம்மாக்கு எப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருங்க உங்க அம்மா விஷம் குடிச்சிருக்காங்க. கொஞ்சம் மயக்கத்துல தான் இருக்காங்க. டைம் வேணும். அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும்" அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. கதிர் பயங்கரமா டென்ஷனோட இருக்காரு. "ஐயோ கடவுளே! சீக்கிரமா நல்லா ஆயிடணும். எங்க அம்மாக்கு எதுவுமே ஆகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோட இருக்காரு. ராதிகா எல்லாருமே சேர்ந்து அழறாங்க. "ஐயோ! அத்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. "நான் என்ன சொன்னேன்? தனமாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்காக போயிட்டு இப்படி விஷத்த குடிச்சிட்டு இப்படி பண்ணிட்டாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. "சரி விடு மாப்பிள பார்த்துக்கலாம். டாக்டர் தான் அங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல. கண்டிப்பா அம்மாக்கு எதுவுமே ஆகாது. அம்மாவுக்கு நல்ல மனசு இருக்கு. அது போதும். கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க" அப்படின்னு சொல்றாரு. "என்னதான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னே தெரியல எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கதிர் வந்து அவங்க அம்மாவே நினைச்சு அப்படியே ஃபீல் பண்றாரு. எல்லா இடத்துக்கும் போறாரு. போயிட்டு பணம் கட்டுறாரு. என்னென்ன பண்ணணும் டேப்லெட் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே தனத்துக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே தனம் அப்படி ஷாக் ஆகுறாங்க. "என்னது கதிரோட அம்மா விஷத்த குடிச்சிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா விஷத்த தான் குடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டுறவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அதை கேட்டோனே தனம் அப்படி ஷாக் ஆகுறாங்க. "ஐய்யய்யோ! என்ன இப்படி ஆயிருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. "கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா போக முடியாதே. கண்டிப்பா எங்க அப்பா என்ன வெளிய விடவே மாட்டாரு. இந்த கல்யாணத்த நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன உள்ள அடைச்சு வச்சிருக்காரு. நான் எப்படி போக முடியும்? ஐயோ! கதிரோட அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்களாச்சே. எதுக்கு அவங்க இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையே. கடவுளே! எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும். எப்படியாவது அவங்கள காப்பாத்திடு அப்படின்னு சொல்லிட்டு தனம் இங்கேருந்தே ரொம்ப வேண்டிக்கிறாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. தனத்தோட வீட்டுக்கு போயிட்டு அந்த மாப்பிள்ளை வேண்டாம் 45 வயசு அவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னா அவங்க அப்பா அவ்வளோ சட்டமா பேசுறாரு. "என் பொண்ணு என் பொண்ணோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஒரு அப்பாவுக்கு தெரியாதா பொண்ணுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிட்டு." கதிர் தம்பி எவ்வளோ அழகு, எவ்வளோ பணிவு, எவ்வளோ நல்ல குணம். அப்படியாப்பட்டவனுக்கு பொண்ணு கொடுக்காம எங்கேயோ போய் ஒருத்தவனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஸ்டாண்ட்ல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கடவுளுக்கு தெரியும் யார் கூட யாரை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா தனத்துக்கு கதிர் கூட தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமாக்கா தனத்தோட நல்ல மனசுக்கு நல்லது தான்.